ஒரு கார் ஒரு நேர்கிடை வீதியில் 20 மீட்டர் செகண்ட் மைனஸில் மாறா வேகத்துடன் செல்கின்றது. அது தடுப்புகளை பிரயோகித்த பின்னர் ஒரு மாறா அமர்மூடுகளின் கீழ் 100 மீட்டர் தூரம் சென்று அதன் வேகத்தை 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் ஆக குறைக்கும். காரின் அமர்மூடுகள் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த கேள்வி நேர்கோட்டு இயக்கம் பகுதியில் உள்ள கேள்வி. அப்ப நேர்கோட்டு இயக்கத்துல நம்ம வினாக்களை செய்யறதுக்கு 3 விதமான இயக்க சமன்பாடுகள் இருக்கு. அப்ப நம்ம வினாவை வாசிச்சு வினாவுக்கு பொருத்தமான சமன்பாடை முதலாவது தெரிவு செய்யணும். இந்த வினாவை பாத்தீங்கன்னா இருந்தா முதலாவது ஆரம்ப வேகம் கொடுத்திருக்காங்க, அடுத்தது இறுதி வேகம் கொடுத்திருக்காங்க, அடுத்தது மூன்றாவது விஷயம் இந்த வேகமாற்றம் அடைவதற்கான தூரத்தை கொடுத்திருக்காங்க. ஆகவே இந்த 3 கணியங்களும் சம்பந்தப்பட்ட சமன்பாடை தெரிவு செய்யணும். முதல் 2 சமன்பாடை பாத்தீங்கன்னா இருந்தா முதல் 2 சமன்பாடுலையும் நேரம் சம்பந்தப்படுது. ஆகவே இவங்க கொடுத்த தரவுல நேரத்தை பத்தி ஒன்றும் சொல்லல. ஆகவே இந்த கேள்விக்கு பொருத்தமான சமன்பாடு 3வது சமன்பாடு. ஆகவே இந்த சமன்பாடை நேரடியா போட்டு இந்த கணியங்களை பிரதியிட்டமா இருந்தா இந்த வினாவுக்கான விடையை எடுத்துக்கலாம். அப்ப இதுல பாருங்க, முதலாவது v வர்க்கம், அதாவது இறுதி வேகத்தின் வர்க்கம் இருக்கு. ஆகவே இங்க இறுதி வேகம் 10 மீட்டர் செகண்ட் மைனஸ் 10 வர்க்கம். அடுத்தது ஆரம்ப வேகம் 20 வர்க்கம் பிளஸ் 2 இன்டூ ஆறுமுகங்களை தான் கண்டுபிடிக்கணும் இன்டூ 100, அதாவது இடப்பெயர்ச்சி கொடுத்திருக்காங்க. சோ 10 வர்க்கம் 100, 20 வர்க்கம் 400 பிளஸ் 100 இன்டூ 2 200. ஆகவே இந்த கோவையை மேலும் சுருக்கமா இருந்தா பிளஸ் 400 சமன்பாட்டுக்கு இந்த பக்கம் வரப்ப மைனஸ் 400 மாறும். ஆகவே 200 சமன் 100 மைனஸ் 400 அப்படின்னு வரும். மேலும் இந்த கோவை சுருக்கணமா இருந்தா சமன் மைனஸ் 300 கீழ் 200 அப்படின்னு வரும். ஆகவே 300 200 வகுதமா இருந்தா மைனஸ் 1.5 மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 அப்படின்னு விட வரும். ஆகவே மைனஸ்ல வந்திருக்கு. கேள்வியில அமர்மூடுகள் தான் கேட்டிருக்காங்க. ஆகவே இந்த கேள்விக்கு விட 2வது விட.